Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமையில வச்சு தான், அதாவது கோதுமை கஜூரான்னு சொல்லுவோம். இது வந்து கோதுமை போண்டான்னு சொல்லலாம். அதாவது கோதுமை இனிப்பு போண்டான்னு சொல்லலாம். இது கூட வந்து என்னன்னா நம்ம சக்கரை சேர்த்தாம வெல்லம் சேர்த்து தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை இனிப்பு போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுனா நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். இதுக்கு கொஞ்சமா அதாவது தண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். இது வந்து கரைஞ்சாலே போதும். அடுத்து நம்ம ரவையில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்குறோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சுக்கலாம். ஒரு பவுலில் வடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் வாசனைக்கு. கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து வெள்ளை தண்ணி. இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம். பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. ரவை 2 டீஸ்பூன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டோ ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுனேன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதாவது ரவை வந்து நிறையா தண்ணி வந்து இழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 20 minutes later 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். அதாவது ரொம்ப கரெக்டான ஷேப்புன்னு தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெடித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்போ தான் என்னென்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ரவை உள்ளே வந்து நல்லா வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா மாவே வந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும். இப்படி தான் இருக்கும். இப்போ கடாய் வச்சுட்டோம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். இது வந்து என்னென்னா லைட்டாக காஞ்ச நெய்மே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. ஆயில் வந்து லைட்டாக ஹீட் இருந்தாலே போதும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகும். இப்போ இதையே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாகும். இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக ஓட்டையும் போடலாம். இந்த மாதிரி ஓட்டையும் போட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். இது வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அதாவது என்னன்னா வேகாது, உள்ளே வேகாது, மாவு வேகாது, வெளியில் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதுமாதிரி பொன்னிறம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவுலேயே பார்த்திங்கன்னா கஜூரா வந்து அதாவது சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 30 கஜூராவுக்கு மேலே வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட ரொம்ப சிம்பிளாக, அதாவது வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வந்து குயிக்காக வந்து கோதுமை இனிப்பு போண்டா, கோதுமை கஜூரா நம்ம செஞ்சுக்கலாம். சுவையான கோதுமை கஜூரா ரெடி. இது வந்து என்னென்னா ஆறி சாப்பிடணும். கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து சூடாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவுத்து போன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் சாப்பிடாதீங்க. இது வந்து என்னென்னா ஒரு 1 வீக் கிட்ட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாது. வெளியிலேயே கூட வச்சுருக்கலாம். கோதுமை இனிப்பு போண்டா அல்லது கோதுமை கஜூரா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.